ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோம்னா ஜாவாவில் த்ரோஸ் கீவேர்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷனை எப்படி த்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு பேங்க் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி நம்ம த்ரோ பண்ணியிருந்தோம். யூசர் வித்ட்ரா பண்ணும்போது 500 அதிகமாக மிச்சம் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எரரை த்ரோ பண்ணணும். மின்பெல்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த அதே எக்ஸாம்பிள் வச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த த்ரோஸ் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கம்பைலர் எக்ஸெப்ஷன் நம்மளுக்கு ரன் ஆகும்போது நம்ம பைபாஸ் பண்ண யூஸ் ஆகும். என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் இந்த இடத்துல ட்ரை கேட்ச் இல்லாமல் நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணால் நம்மளுக்கு கம்பைலர் எரர் வந்துச்சு. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா அன்காட் எக்ஸெப்ஷன் வந்துச்சு. அதனால் இதை கிளியர் பண்ணி நான் காமிக்கேன். ஓகே, இப்போ இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பைலர் எரர் வரும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே இருக்குது. தான் அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன் டைப் மின்பேல். மின்பேல் பேலன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணவே இல்லை. இதை நம்ம பைபாஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தான் இந்த மாதிரி பைபாஸ் பண்ண த்ரோஸ் கீவேர்டு யூஸ் ஆகும். நம்ம த்ரோஸ் கீவேர்டு எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இந்த 2 இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதோடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடோ அந்த மெத்தடில் சிம்பிளாக த்ரோஸ். எந்த எக்ஸெப்ஷன் இந்த மெத்தட் த்ரோ பண்ணுது நம்ம சொல்லணும். மினிமம் பேலன்ஸ். அவ்வளோதான் நண்பா, செமிகோலன்லாம் வைக்காண்டா. இப்போ நம்ம இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் த்ரோஸ் அதாவது மினிமம் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும் அப்படின்னு நம்ம கம்பைலர்கிட்ட சொல்லணும். அப்போ என்ன செய்யணும்னா கம்பைலர் அப்போ மினிமம் பேலன்ஸ் த்ரோ பண்ணுது, அப்போது இந்த இடத்துலேருந்து ஏதாவது எக்ஸெப்ஷன் அக்வயர் ஆனால் நம்ம இந்த மெத்தட் மினிமம் பேலன்ஸு எக்ஸெப்ஷனாக த்ரோ பண்ணிக்கலாம்னு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வராது. ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா இந்த மெத்தடை எந்த கிளாஸ்லேருந்து நம்ம கால் பண்ணுறோமோ, எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம அந்த மெத்தடை எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி ஆகணும். அது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல தான் இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் டாட் ஆப்னு. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எரர் வரும். அப்போ இந்த த்ரோ கீவேர்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மெத்தடுக்குள்ளே இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஆனால் இந்த மெத்தடை கால் பண்ணும்போது அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணால் போதும். அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த த்ரோஸ் கீவேர்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் தான் வரும். பார்த்தீங்கன்னா அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன் டைப் மின்பேல் நம்மளுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல மெத்தடை கால் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் வந்திருக்கு. அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணணும். அதனால் இங்கே என்ன செய்கிறோம்னா இந்த இடத்துல நான் ட்ரை கேட்ச் போடுறேன். ட்ரை ஓகே, சரி நண்பா. ஓகே, இப்போ கேட்சில் மினிமம் பேலன்ஸ். ஓகே, மினிமம் பேலன்ஸ். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஈன்னு வச்சுக்கிறேன். ஆனால் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணி நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல. அதனால் சிம்பிளாக கர்லி பிரேஸ் கொடுத்துருவேன். இப்போ ரன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வித எரருமே இல்லாமல் ரன் ஆகும். ஏன்னா எந்த இடத்துல கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகே, இதை ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு எந்த எரருமே இல்லை. என்டர் அமௌண்ட்டு வித்ட்ரா கேட்கு நான் 100 ரூபா கொடுக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா போக 900 நம்ம அவுட்புட் வந்துச்சு. இப்போ நான் அதிகமாக கொடுக்கேன், என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு 600 ரூபா கொடுக்கலாம். சாரி 6000 கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் 500 நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ப்ரோக்ராம் எண்டுன்னு வரல, ஏன்னா நான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். நேராக இந்த இடத்துல த்ரோ ஆனதுக்கப்புறமே நம்மளுக்கு இங்கே போயிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, நேராக இந்த கேட்ச் பிளாக்குள்ளே வரும். இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இந்த எதுவுமே கொடுக்காதனால அவுட்புட் எதுவுமே வரல. இந்த த்ரோஸ் கீவேர்டு நம்ம போன ப்ரோக்ராமும் இந்த ப்ரோக்ராமும் சேம் தான். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணாமல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுதோம். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த த்ரோஸ் கீவேர்டு யூஸ் ஆகும். இதை ஜாவாவில் எங்கே யூஸ் பண்ணிப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ், த்ரெட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பார்ப்போம். அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா த்ரோஸ் இந்த இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் அதில் இருக்க மெத்தடெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை ரைட் பண்ண இருக்க மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே தான் போட்டாகணும். ஏன்னா அந்த மெத்தட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அதை நம்ம கேட்ச் பிளாக்குள்ளே பண்ணி கேட்ச் பண்ணி ஆகும். அவ்வளோதான் பண்ணி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில்
த்ரோஸ் கீவேர்டுனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.